ஹாய். இப்ப ப்ரீ டயபெட்டிஸ்னா, கொஞ்சம் நார்மலா விட ஹை சுகர் அவ்வளோதானே? வேற என்ன இது பெரிய சீரியஸா இருக்க போகுது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? ப்ரீ டயபெட்டிஸு சர்க்கரை வரத்துக்கு 5 to 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே உங்களோட ரத்த குழாய், ஹார்மோன்ஸு, உங்க உறுப்பு எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரத்த குழாய் டேமேஜ், இன்ஃப்ளமேஷன் உண்டு பண்ணி பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட் இந்த மாதிரி ஃபேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறனால ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ல உங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரத்த குழாய் அடைப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிரெயின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ற கெப்பாசிட்டி குறையும், மெமரி லாஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி வயசாகும் போது அந்த டெமன்ஷியா, டிப்ரெஷன் போறது, மூட் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கிறது இல்லையா, அதெல்லாமே ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னியில் டேமேஜ் ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகுது. க்ரானிக் கிட்னி டிசீஸ், அதாவது ஸ்லோவாக டேமேஜ் பண்ணிகிட்டே வருஷக்கணக்காக டேமேஜ் பண்ணிகிட்டே வரும். கிட்னி வழியாக ப்ரோட்டீன் எல்லாம், நம்ம நார்மலாக ப்ரோட்டீன் வந்து யூரின் வழியாக லீக் ஆகக்கூடாது. ப்ரோட்டீன் யூரியான்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டீனை கிட்னியோட ஃபில்டரில் இருக்கிற ஓட்டையை பெருசு பண்ணி அது வழியாக லீக் ஆகி நமக்கு ப்ரோட்டீன் லாஸ் பண்ணும். ஸோ கண்ணில் பார்த்தீங்கன்னா கிட்னியும் கண்ணும் ஆல்மோஸ்ட் சேம் டைம் டேமேஜ் ஆகும், ஏர்லியராகவே டேமேஜ் ஆகும். ரெட்டினால விழித்திரைன்னு சொல்றோம், கண்ணுக்கு உள்ளார இருக்கிற விழித்திரையில இருக்கிற ரத்த குழாயில டேமேஜஸ் பண்ணி, சின்ன சின்ன ரத்த குழாயெல்லாம் டேமேஜ் பண்ணி நமக்கு ரெட்டினோபதி, விஷன் லாஸ், இந்த மாதிரி ஐ ப்ராப்ளம்லாம் கொண்டு வர முடியும். நரம்புல பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு காமனா தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மரத்து போறது, ஊசி குத்துற மாதிரி இருக்கிறது, கால் எரிச்சல், வேற மாதிரி பஞ்சு மேல நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆல்டர்டு சென்சேஷன், நம்ம நார்மல் உணர்வு இல்லாம இப்ப தரையில நடக்கும் போதே பஞ்சு மேல நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நரம்பு பாதிச்சு கடைசியா அது வந்து உணர்வே இல்லாம காலு உடம்புல இருக்கா இல்லையாங்கிற உணர்வே தெரியாத அளவுக்கு கொண்டு போகும். இதனாலேயே நிறைய காலில் புண்ணு வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளாமும் வரலாம். அதே போல பேலன்ஸும் சில பேருக்கு இருக்காது. இப்ப நடந்தா என்னால நிக்க முடியல, அப்படியே கீழே விழுகிற மாதிரி ஆகிறேன், இது வந்து நிறைய பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த நியூரோபதி சிம்டம்ஸ்லாம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகுது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லேயே. அதே போல லிவர்ல பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ்ல இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஃபேட்டி லிவர் ரொம்ப காமன். அது அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகி அந்த இன்ஃப்ளமேஷன், ஃபைப்ரோசிஸ் போறது, என் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் போறதெல்லாம் வந்து டயபெட்டிக்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதாவது ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸு, நீர்க்கட்டி, பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் கொண்டு வருது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ். மேலில் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டிரான் அளவு குறைச்சு அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொண்டு வருது. அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணலைன்னா அது பெர்மனன்ட் டேமேஜாக அப்படியே நின்றும். அது திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது. அதே போல போனு, மசில் மாஸ், இந்த மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா மசில் மாஸ் லூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம குளுக்கோஸ் வந்து மசில் அப்டேக்கே இல்லாமல் இருக்கிறனால, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால மசில் மாஸ் வந்து ரொம்ப சுருங்கிரும். அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்தி ஜாயின்ட் பெயின், இந்த மாதிரி ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் ரிஸ்க், அதாவது கால்சியம் உள்ள டெபாசிட் ஆகி போன் நல்லா ஸ்ட்ரென்த்தா இல்லாமல் வீக் ஆகிற மாதிரி ஆஸ்ட்ரியோபோரோசிஸை அதிகப்படுத்துது. ஸோ அதே போல் இம்யூனிட்டி சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர் இம்யூன் சிஸ்டமாக இருக்கும். புண்ணு சீக்கிரமாக ஆயிடும், ஆனால் சீக்கிரம் ஆறாது. வூண்ட் ஹீலிங் வந்து டிலேடாக இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிற ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன், இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறேன் நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளார அந்த 5 to 10 இயர்ஸ் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கும் போதே உங்கள் ஆர்கன் டேமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்கன் டேமேஜ் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை சரியாக கவனிக்காமல் இருக்கும்போது அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்காது. அது வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் டயபெட்டிக் ஆகும்போதே ஏற்கனவே உங்கள் உறுப்பெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் டேமேஜ் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ ப்ரீ டயபெட்டிஸில் அந்த ரிஸ்க் இருக்கிறவங்க ஸ்க்ரீனிங் பண்ணி நீங்கள் நார்மல் பிளட் சுகர் தான் வச்சுருக்கீங்க, இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுற முயற்சியை இப்போவே தொடங்குங்க. நன்றி.